ஆயில்ய நட்சத்திரமோ இல்லை வந்து ரேவதி நட்சத்திரமோ இல்லை கேட்ட நட்சத்திரமோ போணுச்சுனாலே குளம் சம்மந்தப்பட்ட இடத்தோட சம்மந்தப்பட்ட வீடோ அமைப்போ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதே சித்திரை நட்சத்திரத்துக்கு குளத்தோட அமைப்பு நல்லா இருக்கும். அதேமாரி புராட நட்சத்திரத்துக்கு குளத்தோட அமைப்பு நல்லா இருக்கும். அப்போ தான் அமைப்பே அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் விறகு கடை வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் இப்போல்லாம் விறகு கடை இல்லை. அந்த காலத்தில் விறகு கடைக்கு பக்கத்தில் விறகு வெட்டுறவங்க விறகு சம்மந்தப்பட்ட அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வீடு இருக்கக்கூடாது அப்படிப்பாங்க. அதேமாரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஏசியன்சி இருக்குல்ல, அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது செலவாயிடும், அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், தங்காது. இது வந்து ஒரு நியதி, இது வந்து ஒரு விதிக்கு உட்பட்டு சொல்கிறது. அந்த காலத்தில் ஒரு பழமொழியாக சொன்னது. இன்றைக்கி வந்து 10,000 இருந்துச்சுன்னா 1,00,000 கடன் வாங்குறதுக்கு இந்த ஆசைகள் வந்து என்ன பண்ணுறது, ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி அந்த அமைப்பு இருக்கான இருக்குது. ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் போட்டுச்சுனாலே இந்த ராகு நேரடியாகவே ஆசைப்படும், கேதுன்னு மறைமுகமாக ஆசைப்படும். அவ்வளோதான் விஷயம். இப்போ ராகு என்ன பண்ணும், இதை வாங்கணும் அப்படின்னு நேரடியாக என்ன பண்ணும், உடனே போய் கையில் இருக்க பணத்தை எங்கேயோ வாங்கி என்ன பண்ணும், ஒரு 1,00,000 2,00,000 வாங்கி உடனே செலவு பண்ணும். இந்த கேதோட நட்சத்திரத்துக்கு பாருங்க, இது மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். வாங்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த கேதும் வாங்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இது செயல்படுத்துறது, திட்டமிட்டுறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. இப்போ 4 வீடு இருக்குது, 4 இடம் இருக்குது, 4 வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னால் நீங்கள் 4 இடத்துலையும் காரணம் பண்ணி வச்சுருப்பார். ஒரு இடத்துல குளம் இருக்குது, ஒரு இடத்துல கோவில் இருக்குது, ஒரு இடத்துல மாவு மில் இருக்குது, செட் ஆகலை. அப்போ என்னென்னா பணம் இருக்கும், இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாது அப்படின்னா அவருடைய சூழ்நிலைகளை வந்து அந்த மாதிரி கார்னர் பண்ணியிருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருக்கு என்ன சொல்லணும், சார் உங்களுக்கு வந்து ஒன்று குளம் சம்மந்தப்பட்ட இடத்துல, அடுத்தது கேஸ் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட இடத்துல பக்கத்து இடம், இல்லை நீங்கள் விறகு சம்மந்தப்பட்ட கடைக்கு பக்கத்தில், இல்லை மாவு மில் சம்மந்தப்பட்ட இடத்துல பக்கத்தில் இடம் வந்துச்சுன்னா வீடு கட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டிடுவார்.